ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பிள்ளை சிரா மீனை வச்சு மீன் குழம்பு எப்படி வைக்கலாம் பார்ப்போம். ஏன்னா இந்த மீன் மீன் குழம்பு மாதிரி புளி கரைச்சி ஊற்றக்கூடாது. நம்ம மீனுக்கு புளி கரைக்காமல் தான் வைக்கணும். இந்த மீன் நல்ல சத்து உள்ளது. இது குழந்தை பெற்றவங்க சாப்பிட்டா நல்லா பால் ஊறுன்னு சொல்லுவாங்க. மெயினாக குறுக்கு வலி கேட்குமா. அந்த மீனில் முள்ளே கிடையாது, கறி மாதிரி தான் துண்டு துண்டாக அழகாக இருக்கும். மீனை அதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதை நல்லா கழுவி எடுத்துட்டு ஒரு சட்டியில் எண்ணெயை ஊற்றி கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கடுகு கருவேப்பிலை வெங்காயம் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் மல்லித்தூள் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துட்டு, மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கணும். மல்லித்தூள் நல்லா அந்த போட்டுட்டு நல்லா வதக்கணும். நல்லா எண்ணெயிலே அது வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் சீரகம் அரைச்சி அதையும் அதுக்குள்ளே போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கணும். கொதித்ததுக்கப்புறம் அது நல்லா லைட்டாக கொதி வரும். கொதி வந்ததுக்கப்புறம் அதை வேறு ஒரு சட்டிக்கு மாற்றிட்டு இந்த சட்டியில் லேசாக எண்ணெய் ஊற்றிட்டு அதே சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மீனை போட்டு லைட்டாக 2 வதக்கிட்டு அப்புறம் நம்ம கொதிக்க வச்ச குழம்ப அதுக்கு பிறகு ஊற்றினோன்னா நல்லா மீன் முங்குற அளவுக்கு நல்லா குழம்பு ஊற்றிட்டு அந்த கொஞ்சம் லைட்டாக கிண்டி விட்டுக்கணும். ரொம்ப கரண்டி போட்டு நம்ம கிண்டினோன்னா அது அப்படி பிஞ்சு போயிடும், உருந்து போயிடும். அதனால் லைட்டாக கரண்டியோட பின்பக்கத்தை வச்சு லைட்டாக அப்படியே எடுத்து விட்டுட்டோன்னா அந்த மீன் நல்லா செட் ஆகிரும். குழம்பெல்லாம் அது உள்ளே இறங்கி குழம்பு நல்லா திக்காகும், கட்டியாக திக்காயிரும். நல்லா கிரேவி மாதிரி நம்ம மட்டன் கிரேவி வச்சு அப்படி வைப்போம், அந்த மாதிரி திக்காகும். சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு கூட ரசம் வச்சு நல்லா வெள்ளை சோறுக்கு ரசமும் இந்த கறியும் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஆட்டுக்கறி மாதிரி தான் இருக்கும் சாப்பிடும்போது. மீன் குழம்புனே இதை சொல்ல முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மீனும் நல்லா ருசியாக இருக்கும், குறுக்கு வலி கேட்கும். இதில் நல்ல சத்து இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.